த ப்ரூட்டலிஸ்ட். ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப நிறைய ஹைப்பு க்ரியேட் ஆகி போயிட்டுருக்குது. இந்த படம் தான் பெஸ்ட் பிக்சர் ஆஸ்கர்ஸ்லேயும் வின் பண்ணோன்னு சில பேர்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கும் முன்னாடி நிறைய அவார்ட் ஷோஸ்லேயும் இந்த படம் ரொம்ப பெரிய அளவில் அவார்ட்ஸ்லாம் வாங்கியிருக்குது. பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி, பெஸ்ட் டைரக்டர், அந்த மாதிரிலாம். ஸோ எதுக்காக இந்த படத்துக்கு இவ்வளோ ஹைப், என்ன தான் இந்த படத்தில் இருக்குது? ஸோ இந்த படத்தை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன். ஸோ இந்த படத்துக்கு ஆல்ரெடி ஒரு இங்கிலீஷ் ரிவ்யூ நான் போட்டுட்டேன். அது நீங்கள் இங்கிலீஷில் தான் ரிவ்யூ பார்க்கணுன்னு நினச்சா நீங்கள் அது போய் பார்க்கலாம். இந்த ரிவ்யூ தமிழில் தான் இருக்க போகுது. ஸோ எதுக்காக இந்த படம் இவ்வளோ ஹைப்பாக இருக்குதுன்னு நான் முதல்ல சொல்கிறேன். இந்த படம் ஒரு 3.5 மணி நேரம் ஓடுற ஒரு படம், ரொம்ப பெரிய படம். ஆனால் ஒரு விஷயம், நல்ல விஷயம் இருக்குது. என்னன்னா இன்டர்மிஷன் இருக்குது நடுவில். ஸோ இந்த படம் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 3.5 ஹவர்ஸ்லாம் ஓடல, நடுவில் இன்டர்மிஷன் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் உள்ள படம் மாதிரி நம்ம நடுவில் நிப்பாட்டி நம்ம போய் பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் இந்த படத்தில் ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று, இந்த படம் விஸ்டா விஷன்னு ஒரு பழைய ஹாலிவுட்டில் யூஸ் பண்ண ஒரு ஃபார்மேட்டை இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. விஸ்டா விஷன்னா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஐமேக்ஸ் எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஒரு மிகப்பெரிய ஃப்ரேமில் அவங்க ஃபில்ம் கேமரா வச்சு அவங்க எடுப்பாங்க. அது 70mm ஃபார்மேட்டில் எடுப்பாங்க. சாதாரண படம்னா ஒரு 35mm தான் எடுப்பாங்க ஃபில்மில் எடுத்தால். ஆனால் இப்போ ஒரு கிறிஸ்டோஃபர் நோலன் மாதிரி ஒரு டைரக்டர்னா ஐமேக்ஸை வச்சு ஒரு 35mm எப்படின்னா, ஐமேக்ஸ் இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ரேம் இருக்கும், இவ்வளோ பெரிய ஒரு ஃபில்ம் அந்த சைஸில் அவங்க எடுப்பாங்க. ஸோ இந்த படம் ஐமேக்ஸுக்கும் 35mm கொஞ்சம் நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தான் ஒரு 90% 80% மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தை தேட்டரில் தான் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தேட்டரில் பார்த்தா தான் அந்த எஃபெக்டே கிடைக்கும். அவ்வளோ ஒரு கலர்ஸ் அவ்வளோ ரிச்சாக இருக்குது, அந்த ஷார்ப்னஸ் அவ்வளோ ரிச்சாக இருக்குது. அவங்களோட தோலில் இருக்கிற ஒரு அந்த டீட்டெயிலாம் அவ்வளோ ஒரு டீட்டெயில்டாக இருக்குது, ரிச்சாக இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் தான் போய் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு ஃபோன் இல்லை கம்ப்யூட்டரில் கூட பார்க்கலாம், ஆனால் அந்த எஃபெக்ட் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ ஓகே, இதெல்லாம் டெக்னிக்கல் விஷயம்லாம் பேசிட்டோம். இப்போ இந்த படத்தோட கதை என்ன? கதை ஸ்பாய்லர்லாம் சொல்லாமல் பார்க்க போனால், இந்த படம் ஒரு ஆர்கிடெக்டை பற்றின ஒரு கதை. ஒரு சாதாரண ஆர்கிடெக்ட் இல்லாமல் ஒரு வேர்ல்டு வார் 2 முடிஞ்சு அந்த ஹாலோகாஸ்ட், கான்சன்ட்ரேஷன் கேம்ப், இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ரஷ்யன் ஆக்குபேஷன் ஆன ஒரு போலண்ட்லேருந்து தப்பிச்சு ஒரு ஆர்கிடெக்ட் யூஎஸ்க்கு வராரு. ஸோ அந்த யூஎஸ்க்கு வந்தோன்னே இந்த ஆர்கிடெக்ட் அவர் என்ன கஷ்டப்பட்டார், எப்படி அவர் திரும்பி ஆர்கிடெக்சர் உள்ள போக பார்த்தாரு, அதுக்கப்புறம் எப்படி அவரோட ஃபேமிலியை கொண்டு வந்தார், அதுதான் பேசிக்காக ஒரு கதை. ஒரு 30-40 வருஷம் மாதிரி அந்த ஒரு ஆர்கிடெக்டோட லைஃப்பை சொல்கிறாங்க. இந்த ஆர்கிடெக்ட் இந்த படம் எப்படி எடுத்திருக்காங்கன்னா, ரொம்ப யதார்த்தமாக நிறைய சீன்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனால் இந்த ஆர்கிடெக்ட் உண்மையான ஆர்கிடெக்ட் இல்லை. இது இந்த படத்துக்குன்னே உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தோட மெயின் கேரக்டர், மெயின் ஹீரோ. ஸோ அது இவங்க அந்த ஃபிக்ஷனலாக செஞ்சதே ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. ஏன்னா இப்போ ரியல் லைஃப் ஒரு சப்ஜெக்டை வச்சு நீங்கள் படம் எடுக்கணுன்னா நிறையா விஷயங்கள் நீங்கள் மாற்ற முடியாது, ஆக்யூரேட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்புறம் இந்த கேரக்டரை இந்த மாதிரி காமிக்கக்கூடாது, இவங்களை தப்பாக காமிக்கக்கூடாது, இவங்களை இந்த மாதிரி தான் இவங்களை காமிக்கணும், அந்த மாதிரி நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரை எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் கதை சொல்லலாம். ஸோ அந்த விதத்தில் இவங்க செஞ்சது ஒரு நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு படம் தான். 1947 ஒரு 1960 வரைக்கும் மெயின் ஸ்டோரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 1980 ஒரு போர்ஷன் காட்டுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு படம் தான் இது. ஸோ நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கலாக இருக்குது, 3.5 hours ஓடுது அப்படின்னா ரொம்ப போரிங்கான ஒரு படமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டான ஒரு கதையாக போகுது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஒரு அந்த மாதிரி
ஹாலோகாஸ்ட்லேருந்து தப்பிச்சு வந்து ஒருத்தவனோட வாழ்க்கை எப்படி அமெரிக்காவில் இருக்குது, இமிக்ரெண்ட்டாக இருக்கிற ஒருத்தவனுக்கு அவளுக்கு நல்லா இங்கிலீஷ் பேச தெரியாமல் ஒரு அவனோட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு அதில் நிறைய விஷயங்கள் காட்டுறாங்க. அவர் என்ன மாதிரி அவமானப்படுறாரு, ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கக்குள்ள அவர் வந்து ஆக்சுவலாக ஒரு மிகப்பெரிய ஆர்கிடெக்ட் அவரோட ஊரில். ஆனால் அமெரிக்கா வந்தோன்னா ஒரு சாதாரண ஒரு ஆள் தான், கீழேருந்து மேலே வர மாதிரி ஒரு நிலமையில் இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு லைசன்ஸ்லாம் இல்லை ஆர்கிடெக்சர் பண்ணுறதுக்கு. அண்ட் ஒரு அவரோட கசினோட தான் வாழ்கிறாரு. ஆனால் அவரோட கசின் வந்து அவருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதுனால ஒரு பார்ட்னர் மாதிரி தான் வச்சுருக்காரு. இவர் வந்து பெரிய ஆர்கிடெக்டுன்னு அந்த அளவுக்குலாம் அந்தஸ்துலாம் அவருக்கு கொடுக்க முடியல. ஏன்னா அவருக்கு அந்த லைசன்ஸு அதெல்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் அவர் வந்து அவரோட அடிக்ஷன்ஸும் சில விஷயங்கள்லாம் கட்டுறாங்க. ஏன்னா இங்கே அந்த மாதிரி ஹாலோகாஸ்ட் அவர் அனுபவிச்சிருக்கிறாரு. அவ்வளோ பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம். ஸோ அதுலேருந்து தப்பிச்சு வர ஒரு நபர் என்ன மாதிரி மனநிலையில் இருப்பாருன்னு இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. எப்படி அவர் வந்து ஒரு ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாரு. அது அவருக்கு அந்த சோஷியல் ஸ்டாண்டிங் வந்து கீழே போக போக அவர் அந்த மாதிரி ஒரு உலகத்துக்குள்ளே போகிறாரு. எப்படி அந்த மாதிரி ஆறாரு, இந்த மாதிரி அதெல்லாம் காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த படம் ஒரு ரொம்ப இன்டென்ஸான ஒரு கதையாகவும் இருக்கும். ஸோ இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் ஏட்ரியன் ப்ரோடி தான் ஹீரோவாக பண்ணிடுறாரு. ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பு. உண்மையிலேயே இந்த ஒரு நடிகர் மட்டும்தான் இந்த ரோலுக்கு ஷூட் ஆவாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான பர்ஃபார்மன்ஸ். அவர் ஆக்சென்ட்டோடு பேசியிருக்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு அமெரிக்கன் தான் உண்மையான லைஃப்பில் ஏட்ரியன் ப்ரோடி. ஆனால் அவரோட கிராண்ட் பேரண்ட்ஸ், அவரோட பாட்டி தாத்தாலாம் ஹங்கேரியிலேருந்து வந்திருக்காரு. எப்படி இந்த மெயின் கேரக்டர் ஹங்கேரியிலேருந்து வந்தாரோ அதே மாதிரி இவரோட தாத்தா பாட்டிலாம் ஹங்கேரியிலேருந்து வந்திருக்காங்க. அதனால அவருக்கு அந்த ஒரு ஹெரிட்டேஜ் ஆல்ரெடி இருக்குது இந்த மாதிரி ஒரு ரோல் அவர் நடிக்கிறதுக்கு. ஸோ உண்மையிலேயே ரொம்ப இந்த ரோலையே வாழ்ந்துருக்கிறாருன்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ். இந்த ரோலுக்கு இவருக்கு ஆல்ரெடி ஒரு பெஸ்ட் ஆக்டர் கிடச்சிச்சு பாஃப்டாலன்னு நினைக்கிறேன். பாஃப்டாலேயோ கோல்டன் குளோப்லேயோ. திரும்பி ஆஸ்கரில் கிடச்சா கூட எந்த ஒரு சர்ப்ரைஸும் இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்துக்கு வந்து நீங்கள் கதை கூட அப்படி இப்படின்னு போகுது, ஆனால் இந்த பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. படம் ஃபுல்லாகவே அவ்வளோ ஒரு யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. அவர் எங்கே சந்தோஷமாக இருக்கவங்களையும் சரி, அவர் வந்து ஒரு எல்லாமே தொலைஞ்சு போனோன்னு இருக்கிற ஒரு நிலமையில் இருக்கிறவங்களையும் சரி, அவரோட ஒய்ஃபை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறதும் சரி, அப்புறம் அவரோட டிசைனை வந்து எப்படி அவர் ரொம்ப செரிஷ் பண்ணி செய்கிறாரு, ரொம்ப அதுக்குன்னு அவர் எப்படி ஃபைட் பண்ணுறாருங்கிறத காட்டுறதும் சரி, அவ்வளோ சூப்பராக நடிச்சிருக்காரு. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் அவரோட ரோல் தான் இந்த படம். ஸோ அதான். அதுக்கப்புறம் வேறு நடிகர்கள் கை பியர்ஸ், அவர் வந்து கிட்டத்தட்ட வில்லன் தான் இந்த படத்தில். ஒரு ரொம்ப ரிச்சான ரொம்ப பணக்கார அமெரிக்கன், அந்த காலகட்டத்தில் உள்ள அமெரிக்கனாக ப்ளே பண்ணியிருக்காரு. அவருக்கு முன்னாடியே ஒரு எஸ்டேட்டு, பெரிய ஒரு பங்களாலாம் எல்லாமே இருக்குது. அதனால ஒரு ராஜா மாதிரி வாழ்க்கை வாழ்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு நபர் தான் இந்த நம்ம ஏட்ரியன் ப்ரோடி கேரக்டர்கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு பில்டிங் செஞ்சு தரணுன்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் அவர் தான் அவருக்கு புது வாழ்க்கை கொடுக்குற மாதிரி காமிக்கிறாங்க. பட் அதே நேரத்தில் இந்த கேரக்டர் ஒரு அவ்வளோ நல்ல கேரக்டரும் இல்லை. ஒரு நிறைய கோவப்படுற ஒரு கேரக்டர். ரொம்ப அவர் தான் பெரிய ஆள், எனக்கு நிறையா காசு இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஈகோட்டிஸ்டிக்கலான ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரை இந்த கை பியர்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு ஆள் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ரொம்ப படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படி ஏட்ரியன் ப்ரோடி எவ்வளோ சூப்பராக ப்ளே பண்ணியிருக்காரோ அதே அளவுக்கு கை பியர்ஸும் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த கை பியர்ஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி மெமெண்டோன்னு ஒரு படம் நம்ம தமிழ் ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மெமெண்டோ படம், அந்த படத்தில் நடித்த ஹீரோ தான் இந்த படத்தில் வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காரு.
சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் ஃபெலிசிட்டி ஜோன்ஸ் என்னன்னா இந்த ஏட்ரியன் ப்ரோடி கேரக்டரோட ஒய்ஃபாக ப்ளே பண்ணியிருக்காங்க, அவங்களும் செம்மையாக ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜோ ஆல்வின், அவர் வந்து யாருன்னா இந்த கை பியர்ஸோட கேரக்டரோட பையனாக ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு ரொம்ப க்ரீப்பியான ஒரு ஒரு கேரக்டர், ரொம்பவே செமையாக இருந்துச்சு அவரோட கேரக்டர் ப்ளே பண்ணது. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் சைடில் இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் வந்து போகிறாங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அந்த அந்த கேரக்டர், அந்த ஹிஸ்டாரிக்கல் செட்டிங் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணது நல்லா தெரிஞ்சிச்சு. அந்த 1950s 60s அந்த மாதிரி காலகட்டத்தில் நடக்கிற படங்கள், டிவி ஷோஸ் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தா அந்த காலத்தில் உள்ளவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ, எப்படி அவங்க நடித்தாங்களோ, அந்த மாதிரி இந்த படத்தில் அதை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுவே ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ரொம்பவே தரமாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த கேரக்டர் அந்த பீரியட் அப்ரோப்ரியேட்டாக ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தில் ரொம்ப செமையாக உள்ளது கண்டிப்பாக இந்த சினிமாட்டோகிராஃபி தான். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு லார்ஜ் ஃபார்மேட்டில் பண்ணியிருந்தாங்க. எப்படி 35 மில்லிமீட்டர் சாதாரணமாக போமோ அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் அடுத்த ஃபார்மேட்டில் பண்ணியிருக்காங்க. என்னன்னா விஸ்டா விஷன். ஸோ இந்த விஸ்டா விஷன் எப்படி 35 மில்லிமீட்டரை விட டிஃப்ரெண்ட்னா, 35 மில்லிமீட்டரில் சாதாரணமாக எடுக்கக்குள்ள 4 பர்ஃபரேஷன்னு இருக்கும். ஸோ அந்த 4 பர்ஃபரேஷனும் வெர்டிக்கலாக தான் அந்த ஃபில்ம் கேமராவில் நவரும், அந்த ஃபில்ம் கேமராவை ரெக்கார்ட் பண்ணக்குள்ள. ஆனால் இந்த படத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த ஃபில்மையே அந்த ஹாரிசான்டலாக மாற்றி ஹாரிசான்டலாக நவர்ற மாதிரி அவங்க மாற்றிருக்காங்க. அப்படி பண்ணக்குள்ள அந்த ஹாரிசான்டலாக மாற்றக்குள்ளே பெரிய சைஸ் வருது. ஒரு ஒரு வெர்டிக்கலாக பண்ணக்குள்ளே சின்ன சைஸ் வரக்குள்ளே அதை ஹாரிசான்டலாக மாற்றக்குள்ளே ஒரு ஒரு 8 பர்ஃபரேஷன்ஸ் மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. அது இன்னும் அந்த சாதாரண 35 மில்லிமீட்டரை விட பெரிய சைஸ். ஸோ அந்த விதத்தில் இந்த படத்தில் உள்ள லேண்ட்ஸ்கேப், அந்த க்ளோஸ்அப் வைக்கக்குள்ளே கூட அவ்வளோ பெருசாக தெரியுது அந்த ஃப்ரேமே. ஸோ அதனால தான் அவ்வளோ ஒரு செமையாக இருந்துச்சு இந்த படத்தை தேட்டரில் பார்க்கக்குள்ள. அப்புறம் டைரக்டர் இன்டர்வியூவும் பண்ணியிருந்தார், எதுக்கு இந்த மாதிரி விஸ்டா விஷன் பண்ணோன்னு. ஸோ அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த 1950s இந்த மாதிரி ஃபார்மேட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அதனால நாங்களும் இந்த 1950s நிறையா இந்த படத்தோட கதை நிறையா சீன்ஸ் நடக்கிறதுனால விஸ்டா விஷன் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து ஆர்கிடெக்சர் பற்றி தான். ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த படத்தில், அது தான் காட்டுறாங்க. அது தான் அந்த மெயின் கேரக்டரும் ஆர்கிடெக்சர் தான் கட்டுறாரு. ஸோ அப்படி இருக்கக்குள்ள ஆர்கிடெக்சர் ஃபுல் ஃப்ரேமில் காமிக்கணுன்னா இந்த மாதிரி விஸ்டா விஷன் ஃபார்மேட்டில் காமிச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பெரிய ஒரு அந்த க்ராப் ஆகாமல் எல்லாமே காமிக்கலாங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ உண்மையிலேயே படம் பார்க்கக்குள்ள இந்த ஃபார்மேட் தான் ரைட் ஃபார்மேட்னு தெரிஞ்சிச்சு. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப கலர்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி ஃபார்மேட்டில் தமிழ் படங்கள் வந்தால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா உண்மையிலேயே அந்த ஃபில்ம் உண்மையிலேயே மிஸ் பண்ணுறேன்னு நான் சொல்லுவேன். ஃபில்மில் உள்ள அந்த படங்கள்லாம் நீங்கள் இப்போ ரீரிலீஸ் ஆகிற படங்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபில்மில் தான் அவங்க எடுத்தாங்க. அந்த ஃபில்மில் எடுத்த அந்த டெக்ஸ்சர், கலர்ஸ், அதில் உள்ள அந்த ஃபோக்கஸ் அதெல்லாம் எல்லாமே டிஜிட்டலில் அவ்வளோக்கு கொண்டு வர முடியலன்னு தான் நான் சொல்லுவேன். என்ன தான் நீங்கள் ஒரு பெரிய ஃபார்மேட் அலெக்ஸா எல்எஃப் அதெல்லாம் போனால் கூட ஃபில்மில் உள்ள அந்த லுக், அந்த ஒரு டெக்ஸ்சர் குவாலிட்டிலாம் டிஜிட்டலில் இன்னும் வர முடியல. அட் த வெரி லீஸ்ட் அவங்க எமுலேட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை பார்க்கக்குள்ள உண்மையிலேயே அந்த ஃபில்மில் எடுக்கக்குள்ளே என்ன ஒரு குவாலிட்டி இருக்குமோ அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. அண்ட் அடுத்தது என்னன்னா, இந்த படத்தில் உள்ள மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி மியூசிக் அவங்க போட்டிருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இந்த படத்தில் வந்துச்சு. இந்த ஆர்கெஸ்ட்ரலாக நிறையா மியூசிக், அப்புறம் அந்த கொஞ்சம் மாடர்னிஸ்டிக்கான மியூசிக்கும் இருந்துச்சு. அந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த மாடர்னிஸ்ட் மினிமலிஸ்டிக்கான மியூசிக். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் இன்னொரு விஷயம் ரொம்ப சூப்பர்னு சொல்லக்கூடாது,
பட் இந்த படத்தில் வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. என்னென்னா படம் ஆரம்பித்தோடனே ஓவர்ச்சர்னு ஒரு விஷயம் போடுறாங்க. ஸோ அது என்னன்னா படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் கார்டு போடுவாங்க. ரொம்ப பெரிய பட்ஜெட் படங்கள் அந்த 1960s 50s அந்த காலகட்டத்தில் ரிலீஸ் ஆகக்குள்ள ஓவர்ச்சர்னு போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அது வந்து தேட்டர் உள்ற வாரத்துக்கு முன்னாடி உள்ள தேட்டர் வாரத்துக்கு தேட்டருக்கு வந்துட்டு இருக்கக்குள்ள ஆடியன்ஸுக்கு ஒரு மியூசிக் போட்டு காமிப்பாங்க. ஸோ அது வந்து படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூட் செட் பண்ணோம். அது இந்த படத்துக்கு பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலேயே இந்த படத்தில் யூஸ் பண்ணது ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ஏன்னா ஓவர்ச்சர்னு மட்டும் அது காமிக்காமல் அந்த படத்தையே ஆரம்பிச்சிடுறாங்க. பிட்ஸ் அண்ட் பீசஸில் ஒரு டார்க்னஸில் வந்து ஹீரோ நடந்து போகிற மாதிரி. அது வந்து நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு எக்ஸாக்டாக தெரில. மியூசிக்கும் போயிட்டுருக்குது, ஒரு வாய்ஸ் ஓவரும் போயிட்டுருக்கு. வாய்ஸ் ஓவர் நரேஷன் என்னன்னா இந்த மெயின் கேரக்டரோட ஒய்ஃப் அவங்க லெட்டர் எழுதி போட்டது வந்து அப்படியே வாய்ஸ் ஓவராக வந்துட்டுருக்குது. ஸோ அந்த மியூசிக்கும் வருது, வாய்ஸ் ஓவரும் வருது. அப்புறம் இவரும் அந்த மாதிரி அந்த டார்க்னஸில் போயிட்டுருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் ரொம்பவே அந்த மூடை நல்லா செட் பண்ணிச்சு இந்த ஓவர்ச்சருக்கு. ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் இன்டர்மிஷன் வர பாயிண்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு எப்படி நம்ம தமிழ் படங்களுக்கு ஹிந்தி படங்களுக்கு ஒரு பயங்கர ஹைப் க்ரியேட் பண்ணி ஒரு இன்டர்மிஷன் போடுவாங்களோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் ஹைப் க்ரியேட் பண்ணி இன்டர்மிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அது வந்து எப்படி போட்டிருக்காங்கன்னா படம் உள்ளேயே ஒரு இன்டர்மிஷன் போட்டிருக்காங்க. அது இன்டர்மிஷன் கார்டு போட்டு 15 மினிட்ஸ்க்கு ஒரு கவுண்ட் டவுன் போடுறாங்க. ஸோ அதெல்லாம் இது வரைக்கும் நான் உண்மையிலேயே எந்த ஒரு படத்துக்கும் பார்த்ததில்ல. ஸோ இந்த படத்துக்கு பார்த்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் ஒரு 2025 ரிலீஸ் ஆன ஒரு படத்துக்கு போட்டிருக்காங்கன்னா அது உண்மையிலேயே செம்மையாக இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து இவ்வளோ இது பேசிட்டேன். இந்த படம் என்ன மாதிரி ஆடியன்ஸுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய யூரோப்பியன் படம் பார்ப்பீங்க, நிறைய ஆர்ட் ஹவுஸ் ஃபிலிம்ஸ் பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆர்கிடெக்சர் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ப்ரூட்டலிஸ்ட் ஆர்கிடெக்சர் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த ப்ரூட்டலிஸ்ட்டுங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூட்டலிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு காங்க்ரீட்டை வச்சு செய்கிற ஒரு ஆர்கிடெக்சருக்கு பேர். என்னன்னா அந்த காலத்தில் நிறையா இந்த சர்ச் ஆர்கிடெக்சர், கேசல் ஆர்கிடெக்சர் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அதுக்கு அப்படியே நேர்மாறாக 1919 அந்த டைமில் வால்டர் குரோப்பியஸ்ங்கிற ஒரு தவறு பௌஹவுஸ் ஸ்கூல்னு ஒன்று திறந்தார். அந்த பௌஹவுஸ் ஸ்கூலில் என்ன செய்வாங்கன்னா, எல்லாமே ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக எப்படி ஆக்கணும், எப்படி எல்லாமே ஃபங்க்ஷனலாக எப்படி ஆக்கணுன்னு அவங்க ட்ரை பண்ணாங்க. அதுதான் இந்த மெயின் கோல். அந்த மாதிரி ஆக்கக்குள்ளே எல்லாமே இந்த டெக்கரேஷன்லாம் தேவையில்லை. எது ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக எப்படி ஆக்க முடியுமோ, எது நிறையா மாஸ் ப்ரொடக்ஷன் எப்படி நம்ம கொடுக்க முடியும், அந்த நிறையா விஷயம். ஏன்னா நீங்கள் அந்த காலத்துலலாம் ஃபேக்ட்ரியில் செய்கிறதுக்கு முன்னாடி நிறைய கையில் தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி இன்ட்ரடியூஸ் ஆகணுன்னு எல்லாமே எப்படி சிம்பிளாக ஆக்க முடியும், சிம்பிளாக ஆக்குனா தான் அது நிறையா பேருக்கு கொடுக்க முடியும், நிறைய பேருக்கு செய்ய முடியும்னு அந்த மாதிரி வந்தோடனே சிம்பிளிஸ்டிக்காக நிறைய விஷயங்கள் ஆக்குனாங்க. ஸோ ஆர்கிடெக்சருக்கும் அது போச்சு. ஆர்கிடெக்சருக்கு சிம்பிளிஸ்டிக்காக எப்படி ஆக்க முடியும், எப்படி தேவையான இது மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம், தேவையான மெட்டீரியல்ஸ் எப்படி எவ்வளோ அந்த எவ்வளோக்கு எவ்வளோ இது ஃபங்க்ஷனலாக இருக்க முடியும் அதுதான் அவங்க பார்த்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த காங்க்ரீட்டை வச்சு செஞ்சால் தான் ரொம்ப நாள் நிலைக்கும், ரொம்ப நாள் நிற்கும், என்ன மாதிரி நடந்தாலும் அது நிற்கும்னு காமிச்சாங்க. ஸோ இந்த படத்துலையும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இது ஒரு ஸ்பாய்லர் இல்லைன்னு நினைக்கிறேன், இதுதான் படத்தோட அந்த மெயின் க்ரக்ஸ். ஸோ இது வந்து ஸ்பாய்லர்லாம் இல்லை, பட் நீங்களே கூட ரீசர்ச் பண்ணலாம் இதை பற்றி. பட் என்ன அவங்க காமிக்கிறாங்கன்னா, அந்த ப்ரூட்டலிஸ்ட் ஆர்கிடெக்சர் காங்க்ரீட்டை வச்சு செய்கிறது தான் எவ்வளோ நாள் ஆனாலும் நிலைக்கும். என்ன மாதிரி வார் அந்த பயங்கரமான விஷயம் நடந்தால் கூட அது ரொம்ப நாள் நிலைக்கும். ஸோ அந்த மாதிரி ஆர்கிடெக்சர் தான் இவர் இந்த ஹீரோவும் பண்ண ட்ரை பண்ணுறாரு.
ஸோ அதுதான் அவங்க காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஹாலோகாஸ்ட்லேருந்து அவர் தப்பிச்சு இல்லை, பட் அதெல்லாம் தாண்டி வந்திருக்காரு. ஸோ அந்த ஹாலோகாஸ்ட்னால் அந்த ப்ரிசன் என்ன மாதிரி இருக்குமோ அதை வந்து அவர் வந்து ஒரு ஆர்ட்டாக மாற்றுறாரு. ப்ரிசன் கேம்ப்பு, ப்ரிசனில் உள்ள அந்த காங்க்ரீட் அதெல்லாம் வந்து எவ்வளோ அவரை டார்ச்சர் பண்ணிச்சோ அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி, சரி நான் இவ்வளோ நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன், இதை வந்து நான் அப்படியே ஒரு ஆர்ட்டாக மாற்றுறேன், ஒரு என்னோட கஷ்டத்தெல்லாம் நான் வேறு மாதிரி அதை மாற்றுறேன், அதை மாற்றி நான் வந்து அதை நிலைக்க வைக்கிறேங்கிறது தான் இந்த ஹீரோ வந்து பண்ண ட்ரை பண்ணாரு. ஸோ அதுதான் இந்த படத்தில் ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஸோ நான் என்ன இந்த படத்தில் நினைக்கிறேன்னா, சரி இவ்வளோ நிறைய நல்ல விஷயம் சொல்லிட்டேன், இதில் படத்தில் கெட்ட விஷயமே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் சில விஷயங்கள் இன்னும் பெட்டராக பண்ணிடலான்னு நினைக்கிறேன். எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சோ அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் போக முடியல, அதுதான் உண்மை. நிறைய விஷயங்கள் கொஞ்சம் என்னடா இவ்வளோ சீக்கிரம் அவங்க போயிட்டாங்களே, என்ன தான் 3 மணி நேரம் படமாக இருந்தாலும் இந்த படத்தில் நிறையா சீன்ஸ் இன்னும் டீட்டெயில்டாக டெவலப்டாக பண்ணியிருக்கலாம். சில கேரக்டர்ஸ்லாம் வந்து போயிடுறாங்க திடீர்னு. அதுக்கப்புறம் இந்த சில கேரக்டர்ஸ் இன்னுமே கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் இருந்திருக்கலாம், ஏன்னா அவங்க அவ்வளோ முக்கியமான கேரக்டராக இருந்தாங்க. ஆனால் அவங்க திடீர்னு அவங்க காணாமல் போயிட்டாங்களோன்னு தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நிறையா இந்த ஒரு 1947லேருந்து 1960 வரைக்கும் காட்டுறாங்க கதையை. ஸோ அந்த மாதிரி ஒரு கதையை காட்டக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்கும், எல்லாத்தையும் காட்ட முடியாது. அப்படி இருக்கக்குள்ள நிறையா விஷயங்கள் ரொம்ப ஸ்கிப் பண்ணிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு. ரொம்ப இந்த சீன் இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாமோ, இந்த ஒரு டைம் லைன் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாங்களே, இவங்க இந்த போர்ஷனில் இருந்தது இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக காமிச்சிருக்கலாமே, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அது வந்து மற்ற ஆடியன்ஸ்க்கு எப்படின்னு தெரில, பட் மற்ற ஆடியன்ஸ்க்கும் இந்த செகண்ட் ஹாஃப் அவங்க அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பிலாக்னு ஒன்று வருது, லாஸ்ட்டு ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி. அவர் வந்து என்னன்னா இந்த ஆர்கிடெக்ட் என்னன்னாலாம் அச்சீவ் பண்ணார், என்னலாம் செஞ்சாருன்னு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பீச்சும் கொடுக்குறாங்க. அது யாருன்னா ஒரு அந்த ஆர்கிடெக்டோட நீஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ அது வந்து எனக்கு அவ்வளோக்கு ஒர்க் ஆகலை, ஏன்னா அவங்க ஸ்பீச் கொடுக்குற மெசேஜும் எனக்கு ஒத்து வரல. அண்ட் அவங்க ரொம்ப ஆப்வியஸான விஷயத்தையே திரும்பி சொல்கிறாங்களோ, ஏன்னா ஆடியன்ஸ் ஆல்ரெடி 3 மணி நேரம் பார்த்தாச்சு படத்தை. அண்ட் நம்ம இதுதான் கதை, இதனால தான் அவங்க சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்பியும் அதை எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்கணுமா, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அதை தவிர இந்த படத்தில் மோஸ்ட்லி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த படத்தோட அவங்க என்ன சொல்ல வந்தாங்களோ அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கக்குள்ள உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் குறையாக சொல்கிறேன்னா, இந்த படத்தில் கேரக்டர் டெவலப்மெண்ட் இன்னுமே கொஞ்சம் அழுத்தமாக செஞ்சுருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே மாதிரி சொன்ன மாதிரி தான் இந்த நிறைய விஷயங்கள் ரொம்ப ஸ்கிப் பண்ணிட்டாங்க, அதனால அதை டீட்டெயில்டாக சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ அதே மாதிரி கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் அதில் மிஸ் ஆகுது, அந்த மாதிரி ரொம்ப ஸ்கிப் பண்ணதுனால. ஸோ அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்சம் அவங்க ஸ்ட்ராங்காக செஞ்சுருந்தா இன்னுமே நிறையா சீன்ஸ், ரொம்ப இன்டென்ஸான சீன்ஸ், ஷாக்கிங்கான சீன்ஸ், அதெல்லாம் இன்னுமே பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும், இன்டென்ஸாக இருந்திருக்கும். அண்ட் அந்த கிளைமேக்ஸ், அவங்க கொடுத்த கிளைமேக்ஸும் இன்னுமே ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்தாலும் சில சீன்லாம் உண்மையிலே ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு தான், நல்லா தான் இருந்துச்சு, ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. பட் இன்னுமே அழுத்தமாக செஞ்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம். ஸோ எனக்கு ஓவரால் இந்த படத்துக்கு ஸ்கோர்னு கொடுக்குன்னா, இந்த படத்துக்கு ஒரு 3.5 கண்டிப்பாக கொடுக்கலாம், 3.5 out of 5. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். என்ன தான் குறைகள் இருந்தாலும் இந்த மாதிரி படம் அவ்வளோக்கு வரதில்லை, உண்மையாக இந்த மாதிரி படங்கள்லாம் வரதில்லை. இந்த மாதிரி அவ்வளோ ஒரு ஸ்கோப் ஆம்பிஷனோட 3 மணி நேரத்துக்கு ஒரு ஃபில்ம் மேக்கர், அதுவும் இவ்வளோ ஒரு லோ பட்ஜெட்டில் எடுத்துக்கிறாரு, ஒரு $10 million தான் எடுத்துக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்கோப்போடு எடுத்துக்கிறான்னு உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் இதெல்லாம் இந்த மாதிரி படம்லாம் கிறிஸ்டோபர் நோலன் தான் எடுப்பாருன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் இண்டிபெண்ட்டாக அவ்வளோ ஃபண்ட்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஆக்டர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து எடுத்துக்கிறேன்னா உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தை கண்டிப்பாக தேட்டர் ரிலீஸ் ஆகுனா கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் இந்த படத்துக்கு கண்டிப்பாக இந்த படம் எல்லாருக்கும் ஒர்க் ஆகாது,
இருந்தாலும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக இல்லை, இது ஒரு அடல்ட்ஸ்க்கான படம் தான். ஸோ அது அது மைண்டில் வச்சுக்கோங்க. இன்டென்ஸான சீன்ஸ், இன்டிமேட்டான சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ யா, கண்டிப்பாக பாருங்கள் இந்த படம். ஸோ யா, இதுதான் என் ரிவ்யூ. இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன படம் ரிவ்யூ பண்ணுன்னு சொல்லுங்கள். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் ரிவ்யூ. ஸோ இன்னும் கொஞ்சம் தமிழ் ரிவ்யூ போடணுன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ யா.